சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்த சபையின் போதகர் நெல்சனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த சிஸ்டர் ரோசரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சற்று முன்பு உங்களுடைய வேத வாசிப்பை நீங்கள் கேட்டீங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை மீண்டுமாக சத்தமா ஒருத்தங்க வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய். ஆகையால் நீங்கள் எப்படிப்பட்ட சகோதரர்களாய் இருக்க வேண்டுமா? மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற செய்தி தலைப்பு சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நம்ம எல்லாரும் ஒருத்தர் நேசிக்கிறோமா? அன்பு கூறணுமா? Do you really love your neighbor? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, I love you சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, I love you. ஆனா வேதாகமம் அதையும் தாண்டி ஒரு படி மேல போயிருக்குங்க. நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம சொல்றோம். ஆனா வேதம் எப்படி நம்மளை நேசிக்க சொல்லுதுன்னா சுத்த இருதயத்தோடு நேசிக்கணும். அது மாத்திரமல்ல, ஊக்கமாய் நேசிக்கணும். இப்ப நான் கேட்டேன், நீங்க நேசிக்கிறீங்களா? ஆமான்னு சொன்னீங்க. அடுத்த கேள்வி, சுத்த இருதயத்தோட நேசிக்கிறீங்களா? உண்மையிலே ஊக்கமா ஒருவரை ஒருவர் நீங்க நேசிக்கிறீங்களா? இங்கதான் விஷயமே இருக்குது. நேசிக்கிறேன் வாய் திறந்து சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா வேதாகமம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற சில காரியங்களை நம்ம பூர்த்தி செய்யணும். நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க தானே. நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கக்கூடாதா? மாயை உள்ளதா இருக்கக்கூடாது. ஹிப்போக்ரிட்டிக்கல் லவ் இருக்கக்கூடாது. வாயில ஒண்ணு இருதயத்துல ஒண்ணு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு ஊக்கமாய் ஜெபிக்கணும். சுத்த இருதயத்தோடு நான் ஒருவரை ஒருவர் நேசி. இப்ப சொல்லுங்க பக்கத்துல, நான் உங்களை சுத்த இருதயத்தோடு நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் உங்களை ரொம்ப ஊக்கமாய் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லியாவது கொஞ்சம் ஊக்கம் வருதான்னு நான் பாக்குறேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த தலைப்புல தான் தேவன் என்னை உங்களோடு பேசும்படி என்னுடைய இருதயத்திலே பாரத்தை வைத்திருக்கிறார். How is your love for the people around you? நம்ம எல்லாரும் சபைக்கு வரோம். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். நம்ம எல்லாரும் சபைக்கு வரும்பொழுது நம்ம எல்லாரையும் ஒரே விதமா நேசிக்கிறோமா? எல்லாரையும் பட்சபாதம் இல்லாமல் ஒரே மாதிரி நேசிக்கிறோமா? இதான் கேள்வி. ஓகே, ஆனா வேதம் சொல்லுகிறது நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கிறோம்? சுத்த இருதயத்தோட நேசிக்கணும். ஊக்கமான நம்முடைய அன்பு எப்படி இருக்கணுமா? ஊக்கமானது, ரொம்ப ஜெனுவினா, ரொம்ப பியூரா இருக்கணும் ஒருத்தவங்கள்ட்ட அன்பு செலுத்தும் பொழுது. இது வேதம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ரைட்? வெல், we are all comfortable with some individual whereas uncomfortable with others. ஒரு சிலர்கிட்ட நம்மளால சுத்த இருதயத்தோட நேசிக்க முடியுது, ஊக்கமா நேசிக்க முடியுது. ஆனா சிலரிடத்துல நம்ம கிட்ட சுத்த இருதயத்தோட நேசிக்க முடியல, ஊக்கத்தோடு நேசிக்க முடியல. ஒத்துக்கொள்றீங்களா? என்ன சத்தத்தை காணோம்? கம்மியாவது இருங்க, நான் வர சூழ்நிலை இருக்கு. நேரத்தில் இருந்தா சொல்றேன். உங்க சூழ்நிலைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடக்கணும்னு அவர் தான் கட்டளை போட்டிருக்காரு. அதை மட்டும் தான் பின்பற்றணும். சூழ்நிலைகளுக்கு அடிமையாகிறதுக்காக நம்ம அடைக்கப்பட கிடையாது. We are not victims of our circumstances. We are the children of the Almighty God. Amen. Do you feel that loving someone and ignoring some difficult people is good enough? சில நேரத்தில் நம்ம பார்க்கணும், சிலரை நம்மளால நேசிக்க முடியுது, சில பேரை நம்மளால நேசிக்க முடியல. சிலரை நம்ம என்ன செய்யறோம்? இக்னோர் பண்றோம், அவங்கள அவாய்ட் பண்றோம். நடக்குதா இல்லையா நம்ம லைஃப்ல? நான் எப்போதுமே பிராக்டிக்கல் மெசேஜ் கொடுக்க ரொம்ப ஆசைப்படுவேன். அது என்னோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப உங்களுக்கு தியாலஜி பேசியும் புரியல, ரொம்ப ஆவியில கொண்டு போயிட்டாலும் பூமிக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருவீங்க. அதனால பூமிக்குரிய மெசேஜ் நான் கொடுத்தேன்னா பூமிக்கு பிரயோஜனமா இருப்பீங்க, தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சோ சில நேரத்துல நம்மளுக்கு பிடித்தவங்களை நேசிக்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்குது. நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அவங்களை நேசிக்கிறதுக்கு தவறி போகிறோம், இன்னொன்னு அவங்களை அவாய்ட் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா.
Praise the Lord. Well, நீங்க ஒருவேளை கேட்கலாம், how do I love tough people? பாஸ்டர், எனக்கு பிடிச்சவங்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குது. ஆனா என் வாழ்க்கையில சில நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்னால நேசிக்கவே முடியல. Is it possible as a Christian? ஒரு கிறிஸ்டியனா என்ன கஷ்டம், நான் வந்து அவங்களை நேசிக்க ரொம்ப கஷ்டப்படுறேன், அவங்களால உண்மையிலே என்னால நேசிக்க முடியுமா பாஸ்டர் அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். ஆமென். அதுக்காக தான் இந்த மெசேஜ் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள நீங்க சபைக்கு வரீங்க, பேசுறீங்க, பழகுறீங்க, ஆனா வேதம் எதிர்பார்க்கிற சுத்த இருதயத்தோடு ஒருத்தரை நேசிக்கிறது கிடையாது, ஊக்கமாய் நீங்கள் நேசிக்கிறது கிடையாது. அது ஆண்டவர் கண்ணில் எப்படி இருக்கு? குறையாக இருக்கு. இட்ஸ் லைக் a deformed relationship. டிஃபார்ம்னா என்ன தெரியுங்களா? ஊனமுள்ள ஒரு உறவை போல கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு அது வேண்டாம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இங்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 இருந்து நான் love one another deeply from your heart இந்த தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். By the time I finish, you will know the amazing things that God is going to speak to you tonight. சரி, why God wants us to love? முதலாவது கேள்வி, இங்க சுத்த இருதயத்தோடு நீங்கள் அன்பு கூறணும்னு போட்டிருக்கு. ஊக்கமாய் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கேள்வி என்னன்னா, ஏன் தேவன் நம்மை அன்பு கூற சொல்லுகிறார்? Why God wants his children to love each other? எதற்காக தேவன் அன்பு செலுத்த சொல்லுகிறார்? Amen. ஒன்றாவது, love reflects the Christ in me. Hallelujah. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை என்றால் தேவன் எப்படி இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருந்தால் எனக்குள்ள இருக்கிற தேவன் அன்போடு கூட தான் எனக்குள்ள இருப்பார். அப்ப அன்பு எனக்குள்ள இருக்குதா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க உண்மையிலே தேவன் உங்களை நேசிக்கிறார்? How many of you have the confidence from the bottom of your heart that God truly love you in spite of all your mistakes? எத்தனை பேர் நான் தப்பு செஞ்சேனா ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டார், நான் நல்லது செஞ்சாலும் ஆண்டவர் நேசிப்பார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? அப்படிதானே? ஆனா வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் தன்னை மாற்றிக் கொண்டார். யாரோ சொன்னீங்கன்னா சிச்சுவேஷன் தகுந்த மாதிரின்னு, அவர் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்ற மாட்டார். அவர் மாறாத தேவன். He is an unchanging God no matter what your situation is. Hallelujah. நீங்க கூட மாறி போயிருவீங்க, நான் கூட மாறி போயிருவேன், இந்த சூழ்நிலைகள் கூட மாறி போயிடும். ஆனால் உங்களை அழைத்த தேவன் அவர் ஒரு நாள் மாற மாட்டார். Hallelujah. Amen. அதனால ஆண்டவர் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய மாட்டார். நான் சொன்னேன், அந்த சிச்சுவேஷனுக்கு மாதிரி தகுந்த மாதிரி மியூசிக் போடுறவங்களா நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மியூசிக். கொஞ்சம் சிரிக்கப்பா, ஏன் சிரிக்க மாட்டீங்க? சிரித்தால் பாவமோ, வாய் விட்டு சிரித்தால் பேயெல்லாம் விட்டு ஓடிருங்க. நல்லா சிரிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியா இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது be happy, be joyful in the house of God. Amen. ஏன் ஆண்டவர் நம்மை நேசிக்க சொல்றாருன்னா, love reflects the Christ in me. எனக்குள்ளாக இருக்கிற தேவன் தன்னை அன்பின் மூலமாக வெளிப்படுத்த ஆசைப்படுகிறார். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். Because God is love and he abides in you. When you start to love another person, you are revealing God's character to another person. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அன்புள்ளவர் மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் பிறரை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பயாவது தெரியுதா ஏன் நீங்க மற்றவங்களை நேசிக்கிறீங்கன்னு? தெரியுதா? தெரிஞ்சுக்கிட்டு நேசிச்சீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். Amen. Praise the Lord. The world will be able to see Christ in us when we love one another. இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அன்புக்காக நிறைய ஏங்குறாங்க. If you want to just observe the entire world, there is lack of love. People are running after love. People are longing for love which they don't get. அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? ஆனா என்ன கிடைக்குது? அன்புக்கு பதிலா என்ன இருக்கு உலகத்துல? வெறுப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு, பொறாமை இருக்கு. இதெல்லாம் அவங்க எப்போதும் பார்க்கிற காரியம். ஆனா அவங்க பார்க்க விரும்புகிற ஒரு காரியம் அன்பு. அந்த அன்பை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் அன்பாய் இருக்கிறேன், என்னோட அன்பை உனக்குள்ள வைத்திருக்கிறேன். நான் அன்புள்ள தேவன் என்று பிறர் அறிந்து கொள்ளும்படியாக பிறரிடத்தில் நீ அன்பாய் இருந்தே. So that you can reveal Jesus. அதற்காக ஆண்டவர் அன்பு செலுத்த சொல்றார். Amen. Praise the Lord. சரி, யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை எழுத. John chapter 13 verse 35. அடுத்து வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால்
என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று ஒரு சிலர் தெரிந்து கொள்ள மாட்டார்கள், எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். ஹalleluya, amen. ஏன் ஆண்டவர் நம்மளை அன்பு செலுத்த சொல்றார்? When we love one another, the people outside will come to know that we are the disciples of Jesus. இயேசு கிறிஸ்துவோட சீஷனா இருப்பதற்கு ஒரு தகுதி என்னன்னா, எல்லார் மேலே அன்பு செலுத்தி ஆகணும். ஒருவேளை நம்ம அன்பு செலுத்தலைன்னா நம்ம யாரு? நீங்க ஒருத்தரில் ஒருத்தர் அன்பு செலுத்த நீங்கள் மறுதளித்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா வேதத்தின் பிரகாரம் நீங்கள் இயேசுவோட சீஷனா இருக்க முடியாது. Praise the Lord. Hallelujah. Love is like a lamp that has to keep burning. இந்த அன்பு என்பது ஒரு விளக்கை போல அது எரிந்து கொண்டே இருக்கணும். இந்த லைட் எல்லாம் அடைச்சிட்டீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? இருளாயிரும். ஒருத்தர் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அன்பு அப்படிதான். அன்பு ஒரு வெளிச்சத்தை போல, ஒரு விளக்கை போல, இது நமக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். சில பேருக்கு கொஞ்ச நாள் இருக்கும், சில பேருக்கு கொஞ்ச நாள் காணாம போகும். அது அப்பப்ப வந்துட்டு போகும். ஏமே நம்ம டார்ச் லைட் கிடையாது. பிடிச்சா ஆன் பண்றது, பிடிக்கலன்னா ஆஃப் பண்றது, அப்படிலாம் முடியாது. ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ள நிரந்தரமா இருக்கிறார். அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அன்பாகிய வெளிச்சம் மெசேஜ் வந்துடும், ஒரு மெசேஜ் வந்துடும், யாராவது கூப்பிட்டோம், எவ்வளவு அலர்ட்டா இருக்கிறீங்க. அதே போல உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவ அன்பு என்கிற அந்த வெளிச்சம், அந்த விளக்கு 24 மணி நேரமும் பிறருக்கு அதை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும். You cannot withhold the love of God. You cannot withhold the lamp of God inside of you. Amen. விளங்குதுங்களா? இது ஒரு எப்படி சொன்ன, அன்பு என்பது என்ன? ஒரு விளக்கை போன்றது, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. The two pillars that hold this lamp is God's love to us. ரெண்டு காரியம் இந்த அன்பை பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று, தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு, and our reflection of that love by loving God and loving people. தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவனுடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறதுனால முதலாவது நான் தேவனை நேசிக்கிறேன். இரண்டாவது அந்த தேவ அன்பினாலே தேவ சாயலிலே படைக்கப்பட்ட எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் நான் நேசிப்பேன். I will not pick and choose who to love and who not to love. Now today many Christians are doing that. அநேக கிறிஸ்தவர்கள் இதை நாம் செய்கிறோம். எனக்கு பிடிச்சவங்களை நேசிப்பேன், எனக்கு பிடிக்காதவங்களை நான் நேசிக்க மாட்டேன். அப்படி கிடையாது. அன்பு என்பது வெளிச்சம். ஹalleluya. இந்த வெளிச்சம் தொடர்ந்து இருக்கணும்னா ரெண்டு காரியம் செய்யணும். ஒண்ணு, நான் தேவனை தொடர்ந்து நேசிக்க வேண்டும். நான் தொடர்ந்து கர்த்தரை நேசிக்கும் பொழுது அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை எனக்குள்ள பெருகும் பொழுது அந்த அன்பை பிறருக்கு நான் வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கேன். I must continue loving people. தொடர்ச்சியா நம்ம ஜனங்களை நம்ம நேசித்தே ஆகணும். So if there is going to be love among you at PMC JV, you have to receive God's love and reflect it by loving God and loving people. ஒருவேளை இந்த PMC JV நீங்க சொன்னீங்கன்னா, ஓ நான் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்ட திருச்சபை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க உண்மையிலே கர்த்தர் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா அதை எப்படி தெரியுமா அங்க காட்டணும்? உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, உங்களை எரிச்ச கூட்டினாங்க பாருங்க, உங்களை கோபப்படுத்தினாங்க பாருங்க, உங்களை கசந்து கொண்டாங்க பாருங்க, ஹalleluya, உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களை நேசிக்கும் போது தேவ அன்பு மேலே வெளியிடும். ஆமென். ஆமென் சொல்ல ரொம்ப ஈஸி, ஆனா நம்மள கடுப்பேத்துறவங்களை நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? ஆனா அதை செய்யும் பொழுதுதான் நீங்கள் தேவனுக்கு சீஷனாக இருக்க முடியும். ஹalleluya. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நன்மை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யறதுனால சோ வாட், தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய், அப்பொழுதுதான் நீ என் பிள்ளை. ஆமென். பட் இன்னைக்கு திருச்சபைகள்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் நான் பார்க்கிறேன். ஐ அம் பீயிங் இன் தி மினிஸ்ட்ரி ஃபார் 30 இயர்ஸ். 30 வருடம் ஊழியத்தில் இருக்கிறேன். எத்தனையோ விதமான ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், என்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ கத்துக்கொள்கிறோமோ அன்னைக்கு நான் கனி கொடுக்கும். Until you learn to live by the principles of the scriptures, it cannot bear fruit for the kingdom of God. It is impossible. Amen. நமக்கு வசனம் தெரியும், ஆனா சத்தியம் தெரியாது. வசனம் உங்களை விடுதலையாக்குது, சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அந்த வசனம் எப்ப சத்தியமா மாறும் தெரியுமாங்க? When you obey and practice what the word of God is saying, the truth will set you free. Amen. Today many Christians knows the word. There are many Christians who doesn't know the truth. That's why their life is still under bondage. They are not set free because they don't practice what they read in the Bible. So your life cannot come out. The love cannot come out
Because you know the word by hearing. It never goes inside your heart. You never apply it in your life. உங்க லைஃப்ல நீங்க அபியாசப்படுத்தலைன்னா இயேசுவோட அன்பை வெளியில உங்களால கொண்டு வரவே முடியாது ஒரு நாள். ஆமென். Praise the Lord. Okay. You can be that lamb only if you accept God's love. நான் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். வேதம் நமக்கு நல்லா தெரியுது. தேவன் என்னை நேசிக்கிறார் உங்களுக்கு தெரியும். சில வேளைகள்ல உங்க வாழ்க்கையில உண்மையிலே தேவனோட அன்பை நீங்க உணராம இருக்கிறீங்க. நம்ப கூட மாட்டாங்க. Some people even doubt that God really loved them. They have a doubt. They don't have the confidence in God's love. If you don't believe that God loves you, you cannot reveal the love that's inside of you. முதலாவது தேவன் உங்களை நேசிக்கிறார் என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். No matter in what situation you are, what you have committed today, no matter who you are, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் உங்களை அன்பு கூறுகிறார். அதில் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளாத தேவன். ஆனா நம்மளே என்ன செய்யறோம்? நம்ம நல்லா இருந்தோம்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். நான் கொஞ்சம் அவுட்டா போயிட்டுன்னா ஆண்டவர் என்ன ஆயிடுவாரு? விசா வாங்கிட்டு அமெரிக்கா போயிடுவாரு, என்ன பார்க்க மாட்டாரு. அப்படியா? இல்லங்க. நேசிக்கிறீங்கன்னா நேசிக்கிறீங்க, கூட இருப்பேன்னா கூட இருப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவர் அவரோட வார்த்தையில உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப முதலாவது மற்றவர்களை நேசிக்கிற பலன் எனக்கு எங்க இருந்து வருது தெரியுங்களா? என்னை ஒரு தேவன் பாரபட்சம் இல்லாமல் நேசிக்கிறார் உண்மை சத்தியம் உங்களுக்குள்ள வருது. நாம எத்தனை தவறு செய்யறோம்? தவறு செய்யாதவங்க யாராவது இல்லை கை தூக்குங்க. வாழ்க நீங்க வார்த்தையில் தவறு செய்யல, எண்ணத்துல தவறு செய்யல, செயல தவறு செய்யாதவங்க ஒவ்வொரு நாள் தவறக்கூடியவர்கள் தான். People who are with so many weaknesses, every day we fall and we get up by the grace of God. But we freely accept the forgiveness of God whenever we go before God. ஆண்டவர் முன்னுக்கு போய் நின்று மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? உங்களை மன்னிச்சிருவாரு. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது விரோதமா செஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து மன்னிப்பு கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. மன்னிக்க மாட்டோம்னு உங்க வாயே சொல்லிருச்சு. அதனால இன்னைக்கு அந்த வாய்க்கு நம்ம என்ன செய்வோம்? நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து ஆசீர்வதிப்போம். Amen. Right. Listen carefully. So, if there is going to be love among you in TMC, you have to receive God's love and reflect it by loving God and loving people. இந்த திருச்சபையானது கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டது என்று நீங்கள் சொல்லக்கூடும் என்றால் இந்த அன்பை மற்றவர்கள் காணும்படியாக கர்த்தர் வெளிப்படுத்த சொல்றார். Let people see there is residing inside TMC JB people. மற்றவங்க பார்க்கணும் உண்மையிலே இயேசுவோட அன்பு உங்களுக்குள்ளே இருக்குது. But I think so many times we forget that Christ loved us and died on our behalf while we were yet sinners. Amen. Yes, சில நேரத்துல ஆண்டவரோட அன்பை உங்களால கான்ஃபிடென்ட்டா ஏற்றுக்கொள்ள முடியும். சில நேரத்துல சத்தியத்தை சரியா தெரியுறது கிடையாது. People are lack of knowledge in the word of God. In Romans chapter 5 verse 8 எடுத்து வாசிங்க. ஆண்டவர் நாம் எப்படி இருக்கும்போது நம்மை அன்பு கூர்ந்தார், எப்படி நேசித்தார்? Turn with me to Romans chapter 5 verse 8. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில், நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தோமா? அவர் நமக்காக மரிக்கும் பொழுது நல்லவங்களா இருந்தோமா? சொல்லுங்க எல்லாரும். நம்மள நல்லவங்களா? நம்ம நல்லவங்க கிடையாது, பாவிகள். நான் பாவியா இருக்கிறேன்றதுக்காக ஜீசஸ் மன்னிக்காம போயிட்டாரா? என் பாவத்தை மன்னிக்காம போயிட்டாரா? சொல்லுங்க. Did God waited until I qualified to get his love? No. God died while you and I were sinners. And through that death, God manifested his love. That means, அன்பை பெற்றுக்கொள்ளாத தகுதி இல்லாத நம்மை அன்பை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றினார். எப்பொழுது நான் பாவியாய் இருக்கும்போது இயேசு எனக்காக மரித்தார். அதனால இன்னைக்கு நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ இயேசு உங்களை நேசிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. No matter what you are going through, the love of God for you is genuine. ஆண்டவர் மெய்யாகவே உங்களை நேசிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. God truly and truly and truly loves you. அதுல என்ன மாற்ற கருத்து இல்ல. அதை மாற்றி நான் என்னால பேசவே முடியாது. Amen. நீங்க எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை உங்களோட கணவர் நேசிக்காம இருக்கலாம்,
அல்லது உங்களுடைய நண்பர்கள் நேசிக்காம இருக்கலாம், அல்லது உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை நேசிக்காம இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நாம் பாவிகளா இருக்கிறேன், நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் நாளையும் மாறாதவர். தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். He is an unchanging God. So இன்னைக்கு சொல்லுங்க, I am loved by God. சொல்லுங்க, நான் தேவனால் அன்பு கூறப்படுகிறேன். சொல்லுங்க, நான் தேவனால் அன்பு கூறப்படுகிறேன். தேவன் என்னை நேசிக்கிறான். உங்க இருதயத்தை கை வச்சு சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார். தேவ அன்பு எனக்குள்ளாக இருக்கிறது, தேவ அன்பு எனக்குள்ளாக இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்ன்ற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. Praise the Lord. முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் என்னை நேசிக்கிறார். ஆமென். தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று கூட ஒரு வசனம் இருக்கிறது. God is calling you to love him this evening with all your heart and all your soul. இப்ப ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அதே போலவே என்கிட்ட ஒரு ரெஸ்பாண்ட் கேட்கிறார். ஆமென். இப்ப நான் அந்த சிஸ்டர், உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன சிஸ்டர்? ஜெசி. ஐ லவ் யூ சொன்னா நீங்க திரும்பி எனக்கு என்ன சொல்வீங்க? praise the Lord, hallelujah. நல்லா இருக்குல்ல கேட்க. இதே ஜெசி ஐ ஹேட் யூ சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்புறமா வரேன் ஹேட் யூ டுக்கு. நான் மெதுவா தான் வருவேன், உடனே வர மாட்டேன். ஏன் ஹேட் யூ உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். Is he hate you too? So easily you respond, but always respond according to the scriptures. Our life decision must be based on the scriptures, not on your circumstances, not on your emotions. அங்கதான் மிஸ்டேக் நடந்துரும் நம்ம லைஃப்ல. ஏன் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் வாழ முடியலனா, சூழ்நிலைகள் வரும்பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வார்த்தைகளை மறந்து போய் சுயமாய் தீர்மானம் பண்ணு. இப்ப நான் ஐ லவ் யூ சொல்லினா அவங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அதே தவறா ஒருத்தங்க ரெஸ்பாண்ட் பண்ண நானும் தவறா ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம் பாஸ்டர். தட் இஸ் ராங். பைபிள் அப்படி சொல்லியிருக்கான். அதை தேடணும். நான் தேவனோட பிள்ளைனா தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அதை செய்ய கற்றுக்கொள்ளணும். ஆனா இயல்பா எப்படி வரும்? ஐ ஹேட் யூ சொன்னா முதல்ல மண்டைக்கு மணி அடிச்சோட என்ன சொல்லுவோம்? ஐ ஹேட் யூ டூ சொல்லுவோமா இல்லையா? ஆனா வேதம் நம்ம அப்படி சொல்ல நமக்கு அனுமதி கொடுத்திருக்கா, அதை கண்டுபிடிக்கணும். ஆமென். praise the Lord. இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பாவிகளா இருக்கிறேன், நான் உங்களை நேசித்தேன், என் அன்பை வெளிப்படுத்தினேன், மரணத்தின் மூலமா நான் வெளிப்படுத்தினேன். So he already expressed his love. ஆண்டவர் தன்னுடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்திட்டார். இப்போ நான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா இல்லையா? Should I or should I not? I should. Then God is waiting for my response, isn't it? அத கூட ஆண்டவர் எப்படி செய்யணும்னு எழுதி வச்சிருக்கிறார் பைபிள்ல. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 ல இருந்து 39 எடுத்து வாசி. Matthew chapter 22 verses 37 to 39. நாம் எப்படி தேவன் மீது தேவனை அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு. ஓகே, இருதயம் உள்ளவங்க மட்டும் இருதயத்துல கைய வைங்க. அது லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா? அப்பப்ப நான் மறந்துடுறேன். லெஃப்ட்ல தானே இருக்கேன். நான் ரைட்ல வச்சா நீங்க ரைட்ல வைக்கிறீங்க, நான் லெஃப்ட்ல வச்சா நீங்க எங்க இருதயம் இருக்கு அங்க வைங்க. ஓகே, லெஃப்ட்ல இருக்குன்னா உன் தேவனாகிய கர்த்தரை உன்னை முழு பாருங்க, உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரே, அப்புறம் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்புறம் இது முதலாம் பிரதான கற்பனை, இது முதலாம் பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாய் இருக்கிறது. இதற்கு ஒப்பாய் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு திஸ் கமாண்ட். இரண்டாவது கற்பனை என்னவா? வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரெண்டும் ஈக்குவல் தான் அந்த கமாண்ட். நம்பர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்க ஆல்மோஸ்ட் ஈக்குவல். நீங்க எப்படி ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை அன்பு கூறுகிறீர்களோ, அதை போலவே உங்களுடைய பக்கத்தில் உள்ளவங்களை, உங்களுடைய சகோதரரை, உங்க சர்ச் மெம்பரை, உங்க வீட்டில் உள்ளவங்களை, உங்க நண்பர்களை எப்படி நீங்க அன்பு கூறணுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய விசுவாசிகளை, உங்களுக்கு பிடித்தவர்களை, உங்களுக்கு பிடிக்காதவர்களை அன்பு கூற வேண்டும். இப்ப நான்
கேட்கிறேன், நம்மள எத்தனை பேரு எல்லாரையும் ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறோம்? சொல்லுங்க. ஆண்டவர் அவரை மாத்திக்க மாட்டாரு. I am unfaithful sometimes, இல்லையா? I am disobedient. சில வேளைகள்ல கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியாம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தேவன் என் மீது வைத்திருக்கிற அன்பை அவர் மாற்றிக் கொள்வது கிடையாது. அப்ப தேவன் எனக்குள்ள இருந்தார், நான் தேவனை போலதான் இருக்கும். I must be like God. So சிச்சுவேஷனை பத்தி தன்னை மாற்றிக் கொள்ளாத தேவன் என்னையும் அப்படியே இருக்க சொல்றாரு, அவரை போல இருக்க சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீ எப்படி என்ன முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு நீ என்னை நேசிக்கிறியோ, உன் பக்கத்தில் உள்ளவங்களை அப்படியே தான் குறை இல்லாம ஈக்குவலி லவ் பண்ணணும். பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க. எப்ப கடைசியா முழு ஆத்மாவோட அவங்களை நீங்க நேசிச்சீங்க, முழு பலத்தோடு நீங்க நேசிச்சீங்க? ஒரு காரியம் நான் சொல்றேன், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர் இங்க இருக்கிறார். உங்க இருதயம் எப்படிப்பட்டது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ஆனஸ்டா இன்னைக்கு இருந்தோம்னா கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறார். Very honest, very want a revival, if you want a transformation in your life, be honest with who you are today in the presence of God. முழு ஆத்மாவோட நேசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. இல்ல என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரனை, எனக்கு பிடித்தவங்களை, பிடிக்காதவங்கள, சில பேரை முழு ஆத்மாவோட நேசிச்ச, சில பேரோட பாதி ஆத்மாவோட நேசிச்சிருக்க, சில பேரை நேசிக்கவே கிடையாது. ஒத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒத்துக்கொண்டவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். சில பேர் பாருங்க, நான் எல்லாரையும், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவரை போல ஒரு சாதுவான மனுஷனை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் எப்போதும் சொல்ல, அப்படிப்பட்ட ஆளு காலில அம்மிக்கல்ல தூக்கி போடுங்க, அவரோட சாது வெளியில வரும்னு சொல்லுவேன். போட்டு பாருங்க. அம்மிக்கல்லு போட்டா சாதி மிரண்டா எது கொள்ளாதான், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தீங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமே. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எப்படி நாம் தேவனை நேசிக்கிறோமோ அதற்கு ஈக்குவலா எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லிட்டார். நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறோமா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நேசிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் தேவனை நேசிப்பது போல. அதனாலதான் சொல்றேன், முதலாவது தேவன் உங்களை பட்சபாதம் இல்லாமல், குறைவில்லாமல் பரிபூர்ணமா நேசிக்கிறார். No matter how you are, God never changed, right? And God wants you to possess the same character like Him. அவரை போலவே நாமும் கூட ஜனங்கள் நமக்கு விரோதமாக காரியங்கள் செய்திருந்தாலும், ஜனங்கள் நம்மை துக்கப்படுத்தியிருந்தாலும், வேதனைப்படுத்தியிருந்தாலும், அவமானப்படுத்தியிருந்தாலும், கேவலப்படுத்தியிருந்தாலும், இயேசுவை போல குறையில்லாமல் அன்பை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். கொடுக்க முடியுதா? அவனால கொடுக்கிறீங்களா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியறதுல குறை வச்சிருக்கு. Amen. We don't completely obey God's word. A delayed obedience is a disobedience. தாமதமாக கீழ்ப்படிகிறது கீழ்ப்படியாமைக்கு பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எல்லா சபைக்கு நமக்கு எல்லா வார்த்தை தெரியுது, ஆனா கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ்றோமா? கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, அநேகர் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவாங்களா? இயேசு சொல்றாரு, எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாரு. எப்படி? அவங்க சொல்லுவாங்களா? உன் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசினோம், நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உன் நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோம். அப்படி இயேசு சொல்றாரு, என்ன எனக்கு தெரியாது. ஏன் சொன்னா, நீ என் சித்தத்தை செய்யற. Praise the Lord. You did everything, but you failed to do the will of the Father. So you cannot go to heaven. You can't come to church. If you don't do the will of the Father, you cannot go to heaven. So what is the purpose of God putting you in the church? To do the will of the Father, to obey the word of God fully. 100% obey பண்ணி ஆகணும். எனக்கு பிடிச்சவங்களை நான் நேசிப்பேன், எனக்கு பிடிக்காதவங்களை நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படிங்க இயேசுவின் சீஷரா இருக்க முடியும்? ஆமே. இன்னைக்கு பல கட்டுகளை கட்டு இந்த இடத்துல உடைக்க போறாரு, எனக்கு தெரியும். ஏமே, அநேகருடைய வாழ்க்கையில நிறைய கட்டுகள் இருக்குன்னா ஜெபிக்கும் போதே எனக்கு தெரியும். நிறைய கட்டுகள் சத்துரு நிறைய பேரை கட்டி வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? அன்பு செலுத்துறதுல குறை வச்சிருக்கிறீங்க, மன்னிக்கிறதுல குறை வச்சிருக்கிறீங்க, ரிகான்சைல் பண்ண மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பிள்ளையா இருக்கணும்னா நான் சொல்றது நீ செஞ்ச ஆகணும்.
நீங்க சொல்றது அவர் கேட்க மாட்டாரு, அவர் சொல்றது நீங்க செய்யணும். அப்பதான் நீங்க கேட்கறத அவர் செய்வார். ஆமென். அப்போ ஒன்றாவது, ஏன் தேவனை அன்பு செலுத்த சொல்றாருன்னா, தேவன் அன்பானவர் என்பதை மூலமாய் ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். People need to know the God of love who resides inside of me by me sharing the love of God to others. Amen. Praise the Lord. So முதலாவது காரணம் என்ன சொன்ன? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை நேசிக்கும் பொழுது முழு இருதயத்தோடும் மாத்துவாடும் பலத்தோடும் எப்படி என் தேவனை நீ நேசிக்கிறோ ஈக்குவலா ஜனங்களை நீ நேசிக்கணும். அதை முறை வைக்க கூடாது. ஆண்டவர்னா ஒரு மாதிரி, ஜனங்கள்னா ஒரு மாதிரி. அப்படியா? ஆண்டவர் சொல்றார், கண்களால் காண்கிற மனுஷனை நீ நேசிக்கலனா, காணாத தேவனை நேசிக்கிறேன்னு சொன்னா நீ போய்க்காரன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். Praise the Lord. It is easy to say I love God, but do you love your enemies? உன் சத்துருக்களை என்ன செய்யணும்? How must you respond to your enemies? You must love your enemies. உன் சத்துருக்களை நேசிக்க வேண்டும். முதல்ல அந்த சிஸ்டர்ட்ட கேட்டேன், I love you சொன்னா நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? Okay, let's say I say I hate you சொன்னா இந்த சிஸ்டர் சொன்னாங்க I hate you too. Wrong. Even if I hate you, I will love you because the love of Jesus is inside of me. அப்படிதான் ரெஸ்பாண்ட் வந்திருக்கணும். எனக்கு எப்படி வந்திருக்கணும்? நீ என்ன சத்ருவா பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது, சத்ருவை நான் நேசிக்கிறோம். I respond with the love of God. I love you instead of your hatred. பாத்தீங்களா எங்க தோத்து போறோம்னு உங்களுக்கு தெரியுதாங்க? You are ruled by your emotions. You are not ruled by the Spirit of God. You are not ruled by the scriptures of God. Hallelujah. Amen. கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்றதோ அதன்படி வாழ்ந்தாதான் விடுதலை வாழ்க்கை. Amen. ஒருவேளை நான் ஹேட் யூ சொல்லும்போது ஐ லவ் யூ பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்க போய் ஒரு ஹக் பண்ணி இருப்பேன். ஏன்னா கர்த்தரோட வார்த்தையை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நீங்க ஹேட் சொன்னாலும் நான் வந்து உங்களை ஹக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கரெக்டான ஆன்சர் வச்சிருக்கேன். I will still love you. Amen. I will reply to my enemy with the love of God. Hallelujah. என் சத்துருக்களை நான் நேசிக்க வேண்டும். அப்பதான் கிறிஸ்துவோட அன்பு வெளியில வரும். Amen. Praise the Lord. It is only when you love God can you love people. நீங்க மெய்யாகவே கர்த்தரை என்னைக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, the day you truly love your God with all your heart, soul, mind and strength, that is the day you are going to begin to love the people that you even hate. நீங்கள் வெறுக்கிற ஜனங்களை கூட அன்னைக்கு தான் நீங்க நேசிப்பீங்க. என்னைக்கு தெரியுமா? நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு உண்மையாக மாறும். அப்ப உங்களே நீங்களே கேளுங்க, உண்மையிலே முழு மனதோடு கர்த்தரை நேசிக்கிறீங்களா? முழு ஆத்மாவோட ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? முழு பலத்தோடு ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் ஆமான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சத்துருவா நிக்கிறவங்க உங்களால நேசிக்க முடியும். நீங்க நேசிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற அன்புலே கோளாறு இருக்கிறார். You don't love God properly. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா நான் என்ன சொல்றேன்னு? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஏன் தேவன் நம்மை நேசிக்க சொல்லுகிறார் என்றால் தேவன் அன்பாவே இருக்கிறார். அந்த அன்பு உங்கள் மூலமாய் வெளிப்படும். எப்படி ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ அதை போலவே நம்முடைய சக சகோதரர்கள் நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சோ மத்தவங்களை நேசிக்கிறதுல என்ன வைக்க கூடாது? குறை வைக்க கூடாது. குறை வச்சீங்கன்னா பிரச்சனை வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, ரெண்டாவது practical way to express our love for our neighbors. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் என்னுடைய அயலானை மற்றவர்களை எப்படி பாஸ்டர் பிராக்டிகலா என்னால நேசிக்க முடியும்? How can I love my neighbors? ஒன்றாவது இங்க 1 பேதுரு 1:22 முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறவேண்டும். எப்படி நம்மளுடைய நெய்பரை நம்ம நேசிக்கணுமா? முதல்ல எங்க இருந்து வரணும் அந்த பாசம், அந்த அன்பு எங்க இருந்து வரணும்? இருதயத்திலிருந்து வரணும். அந்த இருதயம் எப்படி இருக்கும்? உங்க இருதயம் சுத்தமா இருக்குதா? ஏன் நேசிக்க முடியல தெரியுமாங்க? இருதயத்துல கோளாறு இருக்குங்க, இருதயத்துல அழுக்கு இருக்குங்க. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் சுத்தமா இல்ல, அதனாலதான் நம்மளால என்ன செய்ய முடியல? நம்முடைய சத்துருக்களை நேசிக்க முடியல. இயேசு நான் பாவிகளா இருக்கையில் மரித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்ம நல்லவங்களா இருக்கும்போது நம்மளை நேசிக்க கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு சுத்த இருதயம் இருக்கணும். இன்னும் ஒண்ணு ஊக்கமாய் உன் அன்பை அதிகமாய் ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்னைக்கு சபைகள் அதிகமா அன்பை செலுத்துறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது.
வம்பு நிறைய செலுத்துறாங்கன்னு மட்டும் நான் பார்க்கிறேன். சண்டை நிறைய இருக்கு, நிறைய சண்டை இருக்கு, நிறைய பொறாமை இருக்கு, நிறைய கிளிக் சிஸ்டம் இருக்குது. இது கேங் ஏ, அது கேங் பி, இது கேங் சி. பரலோகம் போயிருவோமா நம்மளா? சொல்லுங்க, போயிருவோமா? வேதம் சொல்லுகிறதுக்கு விரோதமாக எதை செஞ்சாலும் போக முடியாது. நான் சொல்றேன் இன்னைக்கு. ஆமென். சபைக்கு தலை யாருங்க? அது மட்டும் கரெக்டா சொல்லிடுறீங்க. தலை சரியா இருக்கு, வால் மட்டும் என் தாறுமாறா ஆடிக்கிட்டு இருக்குது. இயேசு சரியான கடவுள் தானே? யாரோட பிள்ளைகளாகிய சரீரமாகிய அவரோட அவயவங்களாகியன்னா இந்த கிறிஸ்து சொல்லுகிற பிரகாரம் வாழ்றது கிடையாது. அவரை நேசிக்கிறது மாதிரியே மற்றவங்களை நேசிக்கணும், ஈக்குவலி நேசிக்கணும்னு இவர் சொல்லிட்டாரு. ஆனா இது எதுவுமே செய்ய மாட்டேது. அதனால நம்முடைய சரீரத்துல நிறைய வியாதி, நிறைய பிரச்சனை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப எப்படி நம்ம ஜெபிக்க? முதலாவது நேசிக்கணும்னா ஜெனுவினா. எப்படி ஒருத்தர் எப்படி நேசிக்கணும்? ஜெனுவின், சுத்த இருந்தன ஜெனுவின், ரொம்ப ஜெனுவினா நேசிக்கணும், பொய்யா நேசிக்க கூடாது. அல்லேலூயா. அந்த சிஸ்டரை நான் சல்யூட் பண்ண, அவங்க மனசுல உள்ளதை அப்படியே ஜெனுவினா பேசினாங்க. காட் பிளஸ் யூ. ஆனா உங்களுக்கு கர்த்தர் சுத்த இதயத்தை கொடுப்பார் மற்றவங்களை நேசிக்க. You just spoke out what was in your heart. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இருதயத்தில் என்ன இருக்கோ அதான் வாயில வரும். ஆமென். அப்ப ஜெனுவினா நேசிக்கணும். Many times our fellowships are very superficial in the church and society. இன்னைக்கு சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் நம் மத்தியில இருக்கக்கூடிய அன்பு ரொம்ப எப்படி இருக்குதா? சூப்பர்ஃபிஷியல், ஜெனுவினா இல்ல. ஆண்டவர் பார்க்கிறார். வாயளவுல அன்பு செலுத்துறோம், மனதளவுல அன்பு இல்ல. ஒருத்தர் மேல ஒருத்தர். உண்மையில அன்பு செலுத்துறீங்களா? எல்லாரும் மேலேயோ நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. உள்ளத்திலிருந்து சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அப்படி அன்பா இருக்கிறீங்க எல்லாரும் கூடயும். அப்படியா? உங்களுக்கு தான் தெரியும் நான் என்ன பேசுறேன். We ask questions like how are you, hope you are doing well and so on. சபைக்கு வரும் பொழுதே ஒரு சடங்காச்சாரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு பேர் அன்பு கிடையாது. இது சின்ன பிள்ளை கூட வந்து கேட்டு போயிடும். ஆண்டவர் அதையும் தாண்டி ஒரு படி மேல போக சொல்றாரு. உங்களோட அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா ட்ரெடிஷனல் அன்பு ஆண்டவருக்கு வேண்டாம். Because Jesus is the real. Jesus love is real. Jesus love for us is so genuine. ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பு ரொம்ப உண்மையுள்ள அன்பு. நாம் பிறருக்கு காட்டக்கூடிய அன்பு எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள அன்பா இருக்கணும். சபையில இதை பார்க்க முடியலன்னு ஆண்டவர் சொல்றாரு. Most of the time our fellowship is a shake, a smile, how are you, and we move on. சபைக்கு வந்தோம்னா எப்படி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறோம்? கரங்களை கொடுப்போம், ஒரு புன்னகை பூப்போம், பிறகு நாம் என்ன செய்வோம்? எப்படி இருக்கிறீங்க? praise the Lord. நான் கரெக்டா சொல்றேனே இல்லையா? நீங்க செய்யறத சர்ச்சுக்கு வந்துறேனே சரி கை கொடுத்துறேனே praise the Lord. சிரிப்பீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இவ்வளவு மாயாஜாலம். உண்மையான அன்பு கிடையாது. இதை தாண்டி மேல போகணும் சபை. இயேசுவோட உண்மையான அன்பு ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும் நம்ம. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? சடங்காச்சாரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவோட அன்பின் வெளியில வரல. ஆமென். We have no time for genuine love or fellowship because we have other things lined up programs on a Sunday morning. ஞாயிற்றுக்கிழமைகள்ல மனுஷனுக்கு நேரத்தை கொடுக்கறத விட ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் கொடுக்கறது ரொம்ப இருக்கு. நமக்கு நிறைய ப்ரோக்ராம் அடுக்கி வச்சிருக்கிறோம். Hallelujah. You are so clung, you are so attached to programs and activities and you have deviated yourself from the brotherly love. தேவன் சபையில விரும்புகிறது ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க பிஸியா இருக்கிறது கிடையாது. உங்க பக்கத்துல துக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிற ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கணும், ஆறுதல் சொல்லணும், துக்கம் விசாரிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு சண்டே நேரமே இல்ல. அதான் நான் சொன்ன வந்துரோட ஒரு விஷயத்தை praise the Lord பல்ல காட்டிடுவோம். Bye bye. I got ministry, I got Sunday school, I have Monday school, I got Tuesday school, I have Wednesday school, all the school I have no time for you. I have no time to show you love. God is not happy. God is not happy with that. God wants us to genuinely show our love every Sunday when we meet each other in the church. Give importance to human beings. மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாழ்க்கையில சில நேரத்தில் ஊழியம் ஓடுனவனாக பிள்ளைகிட்ட பேச நேரம் இருக்காது, ஹஸ்பண்ட பேச நேரம் இருக்காது, கூட பிறந்தவங்கள்ட்ட பேச எனக்கு டைம் இருக்கு, நான் பிரசங்கம் பண்ண போறேன், நான் இங்க போறேன், நான் அங்க போறேன், நான் ரொம்ப பிஸிடா மினிஸ்ட்ல. ஒரு நாள் பிடிச்சி நிப்பாட்டாரு, ரொம்ப ஓடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பார்த்து ரொம்ப ஓடாத, நீ நில்லு,
உன்னை சுத்தி இவ்வளவு பேர் வச்சிருக்கேன், இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு நேரம் இல்லைன்னு நீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பண்றது அத்தனை அட்டூழியம். அதான் உண்மை. கர்த்தர் எனக்கு புத்தி சொன்னார். உன்னை சுத்தி வைத்திருக்கிற ஜனங்களை குறித்து அக்கறை உள்ள அன்பு செலுத்துகிற ஒரு சகோதரியா நீ இருக்கணும். I don't want you to be too busy until you just forsake the people's name. I don't want this kind of servant. அந்த மாதிரி நம்ம செய்யறோமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுத்து ஆளுங்கள்ட்ட பேசுறீங்க, எவ்வளவு நேரம் நீங்க விசாரிக்கிறீங்க. ஹலோ, நான் பேசுறது விளங்குதா? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஊழியர் ரொம்ப முக்கியங்க. அதை விட முக்கியம் ஜனங்களோட வாழ்க்கைங்க. உங்களை ஏன் ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு? இன்னொருத்தருக்கு நீங்க ஆறுதலா இருக்கணும், இன்னொருத்தங்களுக்கு நீங்க உற்சாகமா இருக்கணும், இன்னொருத்தங்களுக்கு நீங்க ஜெபிக்கணும். Physically you must minister God's love. We don't have time nowadays. We are too busy. Amen. We are busier than Jesus sometimes. Amen. Praise the Lord. We have no time for genuine love, but God says be authentic. How can you be authentic? Give your time. Understand time is love. எப்படி ஆண்டவர் ஜெனுவினா உண்மையான அன்பு எப்படி காட்ட முடியும்னா, ஆண்டவர் சொல்றார், உண்மையிலே உன் சகோதரனை சகோதரியை நீ சபையில நேசித்தனா உன் நேரத்தை அவங்களுக்கு கொடு, உன் நேரத்தை அவங்களுக்கு கொடு. நான் பாருங்க, சண்டேஸ்ல எல்லா மெம்பர்ஸ் கிட்ட என்னால பேச முடியாது. Too many people there, right? But Monday to Saturday I take time, I call people, I go and visit them, I sit there and speak to them and I pray for them. I make sure I communicate. நான் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறது நிமித்தமாக என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிறாங்க? பாஸ்டர் உண்மையிலே என்னை நேசிக்கிறான்னு அந்த உண்மை அவங்களுக்கு தெரியுது. ஒருவேளை நான் கேட்கிறப்ப ஹாய் பாய் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, ஹாய் பிரதர் ஹாய் சிஸ்டர் முடிஞ்சு ஹalleluya. ஆண்டவர் இன்னொரு நாள் கொஞ்ச நாள்ல என்ன தூக்கிடுவார், நீ ரொம்ப பிஸியா இருக்க ஊழியம் செய்யாதுன்னு சொல்லிடுவார். யாருக்கும் பிரயோஜனம். Discover a common ground, listen and respond, embrace differences, be trustworthy. ஆண்டவர் சபையில எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? நேரத்தை எடுத்து ஜனங்கள் சில நேரத்துல வந்து பேசுவாங்க, அழுவாங்க, உட்கார்ந்து நேரம் கொடுத்து அதை கேட்கணும், அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகாது, இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாக உட்கார்ந்து அதை கேளுங்கன்னு சொல்றாரு. அது கர்த்தருடைய அன்பை வெளியில கொண்டு வரும். But you avoid that, you disown the love of God in your life. You understand what I'm telling you? Be trustworthy. What prevents us from being authentic? ஏன் சில நேரத்தில் நம்மளால உண்மையான அன்பை காட்ட முடியல? Fear of previous hurt. ஏற்கனவே இவங்க கிட்ட பேசுனதுனால இவங்க என்ன தாறுமாறா ஏசி விட்டாங்க, என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஹர்ட்ல இருந்து நான் இன்னும் வெளியில வரல, இதுக்கு மேல என்னால அன்பு செலுத்த முடியாது. உங்களுக்கு நீங்களே ஒரு தடையை கொண்டு வச்சிருக்கீங்க. அந்த தடையை உடைச்சிட்டு வெளியில வாங்க. ஹalleluya. அந்த பயம் என்கிற தடையை உடைத்து வெளியில வரணும். அவங்க உங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் அன்பு செலுத்துறதுல நீங்க அவங்களுக்கு குறை வைக்க முடியாது. ஆண்டவர் அதை இலவசமா அவங்கள்ட்ட கொடுத்திருக்கிறார். நீங்க அதுக்கு காரணம் கொடுக்க முடியாது நேசிக்காம இருக்கிறதுக்கு. ஹalleluya. Praise the Lord. Yes, love is risky, but we are called to love. We all have been hurt and betrayed before. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தர் அன்பு செலுத்துறதுனால பாதிக்கப்பட்டவங்க தான். இப்போ நீங்க லவ் யூ சொல்லிட்டீங்க, ஐ அம் வெரி ஹாப்பி. இந்த சிஸ்டர் ஐ ஹேட் யூ சொன்னாங்க, அப்ப எனக்கு ஹர்ட் ஆகாம ஆகாதா? அப்ப இன்னொரு நாளைக்கு அந்த சிஸ்டர்கிட்ட போய் நான் பேசுவேன்னா எனக்குள்ள என்ன ஒரு பதில் போடுவேன், இவங்க பேசக்கூடாதுலாம், இவங்க தாறுமாறா பேசுறாங்க, இடக்கு முடக்கா பேசுறாங்க, இவங்க என்ன ஹர்ட் பண்ணி, அந்த பயம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பயத்தை உடைச்சிட்டு போய் அவங்களுக்கு அன்பு செலுத்துன்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? சபைக்கு வந்தா ஒரு சிலர்கிட்ட அன்பு செலுத்துறீங்க, ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, ஒரு சிலர்கிட்ட ஐக்கியம் பெறுங்க, ஒரு சிலரை நீங்க கண்டா துண்ட காணு துணியை காணு ஓடுறீங்க. இதுகிட்ட பேசாமலே இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு அப்படி இருக்க முடியாது. You cannot be like that. You cannot be picking and choosing people, because the love of God has been poured inside your heart. It belongs to everybody. You have to reveal it to people. அதை ஷேர் பண்ணிதான் ஆகணும். அப்ப இன்னைக்கு இந்த பயம் என்கிற காரியத்தை இன்னொரு தடவை எனக்கு ஹர்ட் ஆகும், ஹர்ட் ஆகட்டும், இன்னொரு தடவை ஹர்ட் ஆகணுமா, ஹர்ட் ஆகட்டும், பரவாயில்ல. அவங்க நம்மள ஹர்ட் பண்ண ஜீசஸ் என்ன செய்வார்? நம்மள ஹீல் பண்ணுவாரு. ஆனா நான் என்ன செய்யணும்? ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, தேவனுடைய அன்பை அவர்கள் கொடுப்பதை மறுதளிக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும். இந்த மாதிரி ஆள் அங்க இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பரலோகத்துக்கு போயிருங்க தயவு செஞ்சு. எல்லா சர்ச்சிலையும் இது இருக்கும். நானும் அங்க போயிட்டு வந்தவதான். இந்த மாதிரி அனுபவத்துக்கு நானும் போயிட்டு வந்து தேவனோட அன்பை செலுத்துவதில் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ஆளுதான்.
ஆனாலும் தேவனோட வார்த்தைகளை உடைத்து மறுரூபப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது நான் என்ன மாத்திக்கிட்டேன். நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, ஏன்னா உங்க மூலமா இயேசுவோட அன்பு வெளியில வரணும். உங்களோட பயம் அதுக்கு தடையா இருக்கிறது. இன்னொரு தடவை என்ன ஹர்ட் பண்ணிடுவாங்களோ நீங்க பயப்படாதீங்க. அவங்க ஹர்ட் பண்ணாலும் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். You share something confidentially and someone and publicize it. ஏன் அன்பு செலுத்த மாட்டீங்கன்னா, ரகசியமா ஒரு காரியத்தை ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்படி பேரும் 4 பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. 5வது ஆள் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சர்ச்சில் உங்களை பத்தி இப்படி சொன்னாங்களே. அவங்க மேல என்ன வந்துடும், உங்களுக்கு நம்பிக்கை இழந்து போயிருவீங்க. நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு எனக்கும் செட்டே ஆகாது பாச, நான் கிட்டே போக மாட்டேன் அப்படி ஜீசஸ் நினைச்சாருன்னா நம்ம அவர்கிட்டயே போக முடியாது. நம்ம எப்பொழுதும் தவறு செய்யறவங்க, எப்பொழுதும் நம்ம போய் தேவ சமூகத்தில் நிற்கும் போது நம்முடைய தவறுகளை பார்க்காதபடி இந்த பலவீனங்களை பார்த்து நம்மளை மன்னித்து அவர்கிட்ட இழுத்து கொள்றார். அன்பு என்ன செய்யணும், மன்னித்து மற்றவங்களை இழுத்து கொள்ளும். ஹல்லேலூயா, அன்பு பெரிய பவர் உள்ளதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இருக்குதா இந்த பிரச்சனைலாம்? ஏற்கனவே என் ரகசியத்தை போட்டு உடைச்சவங்க பாஸ்டர், இவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் பாஸ்டர். ஒரு டிஸ்டன்ஸ்லாம் நீங்க ஒண்ணு வச்சுக்க வேண்டாம். டிஸ்டன்ஸ்லாம் வச்சுக்க வேண்டாம். ஆண்டவர்களை டிஸ்டன்ஸ் வச்சுக்க அனுப்ப கிடையாது. நீங்கள் அன்பை பரிமாற கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். ஆமென். You have loved someone deeply and they have rejected you. சபையில யாரையும் அதிகமா அன்பு செலுத்தி இருக்கிறீங்க, நல்ல நண்பர்களா இருந்திருக்கிறீங்க, வேற ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. You will so rejected. There's rejection inside of you. I tell you all this, the Spirit of God is going to heal you today. இதை எல்லா பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு சுகப்படுத்தி உங்களை விடுவிக்க போறார். எப்ப தெரியுமா? தேவனை நேசிக்கிறது போல பட்சபாதம் இல்லாமல் உங்களை வெறுத்தவர்கள், உங்களை காயப்படுத்தினவர்கள், உங்களை வேதனைப்படுத்தினவர்களை கிறிஸ்துவின் அன்பினால் இயேசுவை போல நேசிக்கிற நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா, immediately God will deliver you today. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. டெலிவரன்ஸ் என் கையில ஒண்ணு இல்லை. நான் சத்தியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், எப்படி உங்களுடைய எழுப்புதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. You have people in need but nobody help you in your need. ஒருவேளை சபையில நிறைய பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க. ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும் போது உங்களோட உதவியை பெற்றுக்கொண்ட எல்லாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறாரா? அதனால என்னால நேசிக்க முடியாது. ஹலோ, இந்த எக்ஸ்கியூஸ்ல ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பிரதான கேரக்டர், எனக்கு பிடிச்ச 2 கேரக்டர் என்ன தெரியுமாங்க? அன்கண்டிஷனல் forgiveness. ஹல்லேலூயா. நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற மன்னிப்பு கொடுக்கிற தேவன். அந்த தேவன் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, நிபந்தனை இல்லாம, கண்டிஷன் இல்லாம அவங்க என்ன தவறு செய்திருந்தாலும் இன்னைக்கு மன்னிக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு மன்னிக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்க கர்த்தர். ஏன்னா நீங்க அவங்கள மன்னிக்கலன்னு ஆண்டவர் உங்களை மன்னிக்க முடியாது. நாம் பிறரையும் மன்னிக்கணும், தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டாதான் தேவனோட மனுஷனோடு நாம் சமாதானமாக வாழ முடியும். இல்லைன்னு வாழ முடியாது. இல்லைன்னா இது ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் லைஃப் ஆஃப் சர்ச்சுக்கு வந்துட்டு போவீங்க. நான் தான் சொல்றேன், become a religious Christian, you won't become a spiritual Christian. Amen. We have various reasons why not to love one another. இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க அநேக காரணங்கள் சொல்லலாம். இந்த சகோதரனை, இந்த சகோதரியை நான் நேசிக்கிறதுக்கு நான் மறுக்கிறேன், இதற்கு இதுதான் காரணங்கள், நிறைய ரீசன்ஸ் நீங்க கொடுக்கலாம். Can give me tons of reasons. நான் சொன்னது 2-3 தான். ஏன்னா இது இயல்பா சபையில நடக்கக்கூடியது. அதை மட்டும் தான் சொல்றேன். இதை தவிர வேற ரீசன் கூட இருக்கலாம். But God says let be authentic. ஆண்டவர் எப்படி மத்தவங்களை நேசிக்க சொல்றாரு? உண்மையா நேசிக்கணும், அவருடைய தவறுகளை மன்னிக்கணும், அவருடைய தவறுகளை பொறுத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இயேசு எப்படி நம்மளை பொறுத்து கொள்கிறாரோ, இயேசு எப்படி நிபந்தனை இல்லாமல் நம்மை மன்னிக்கிறாரோ, இன்னைக்கு உங்களை வேதனைப்படுத்தினவர்களை, உங்களை காயப்படுத்தினவர்களை, உங்களை அவமானப்படுத்தினவர்கள் அவங்க இங்கே உட்கார்ந்து இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் உண்மையாய் அவர்களை மன்னிக்கும் பொழுது தேவன் உண்மையாய் உங்களை மன்னித்து உங்களை விடுதலை செய்வார். விடுதலை உங்க கையில தான் இருக்கு. கீழ்ப்படியறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா இப்ப கேட்கும் போதே தீர்மானம் எடுங்க. உங்க லைஃப்ல ஒரு விடுதலை வந்திருக்குது. ஆமென். Praise the Lord. God was intentional and authentic when he loved us. Amen. ஆண்டவர் என் மீது வைத்த அன்பு உண்மைங்க. ஏனென்றால் நான் பாவியாய் இருக்கையில் அவர் எனக்காக மரித்தார். நீங்க ஏமாத்தவங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றீங்க, அவங்க கெட்டவங்க பாஸ்டர். கெட்டவளை தான் இயேசு கிறிஸ்து மன்னித்தார், நல்லவளை மன்னிக்க கிடையாது. கெட்டவளை அவரு
மன்னித்ததுனாலதான் அவரோட அன்பு வெளிப்பட்டதா. இன்னைக்கு உங்களுக்கு கடிதி செஞ்சவங்களை நீங்க மன்னிக்கும் போதுதான் உங்களுக்குள்ள புதைந்து கிடக்கிற கிறிஸ்துவின் அன்பு வெளியில வரும். ஹல்லேலூயா. செய்வீங்களா? இன்னைக்கு நீங்க உண்மையிலே இயேசுவை நேசிக்கிறீங்களா? இயேசுவை உண்மையா நேசிக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. உங்க முழு உறுதியத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இயேசுவை நேசிக்கிறீங்களா? அப்படின்னு சொன்ன இயேசு உங்களை என்ன செய்ய சொல்றாரு? மற்றவங்களை என்ன செய்ய சொல்றாரு? எப்படி இயேசுவை நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க நேசிக்கணும். அதுக்கு தடையா இருக்கிறது என்ன? அவங்க உங்களுக்கு செஞ்ச ஏதோ ஒரு காரியம், அவங்களால காயப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு காயத்தை ஆற்றும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறார். நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? ஆண்டவரே, உமக்காக இந்த சகோதரியை நான் மன்னிக்கிறேன். ஏன்னா நீ என்ன மன்னிக்கணும்ல. சோ நீங்க மன்னிக்கிறது காயத்தமா? நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களுடைய சிறைச்சாலையிலிருந்து நீங்களே டெலிவர் பண்ணி வெளியில வர போறீங்க. கர்த்தர் அநேகரை விடுதலை செய்ய போறார். இது ஒரு ஹம்பிள் கேரக்டர். இது ஹியூமிலிட்டியை காட்டும். மன்னிப்பு என்பது ஒரு ஹியூமிலிட்டி. மன்னிக்காத கேரக்டர் பெருமையை காட்டுதான். சோ இன்னைக்கு நாம் இயேசுவை போல மன்னிக்கிற குணம் உள்ளவர்களா இருந்தால் தேவன் நம்மை விடுவித்து பிறரையும் விடுவிப்பார். ஒன்னாவது நான் சொன்ன உங்களோட அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதா. இரண்டாவது பி மர்சிஃபுல். Matthew chapter 5 verse 7 எடுத்து வாசிங்க. Matthew 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சிஸ்டர், நீங்க முதல்ல சொன்னீங்க, if I hate you I will hate you சொன்னீங்க. இரக்கமுள்ளவர்கள் எதை பெற்றுக் கொள்வார்கள்? இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். இப்ப நான் உங்களை love you சொல்லும்போது, நான் hate you சொல்லும்போது நீங்க love you சொன்னா என்ன? நீங்க எனக்கு என்ன காட்டுறீங்க? இரக்கம் காட்டுறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? இரக்கம் கொடுப்பாரு. ஆனா நீங்க hate you சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஏன்னா நீங்க எனக்கு இரக்கம் காட்டாதனால தேவன் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார். You understand what I'm telling you? It's very very priceless. Forgiveness is very very valuable. Amen. மன்னித்தவர்களுக்கு தான் தெரியும். நீங்க ஒரு வேளை சொல்லலாம், உங்களுக்கு என்ன பாஸ்டர், உங்களை யார் காயப்படுத்தினா, உங்களை யார் தப்பா பேசினா, நீங்க ஈஸியா சொல்லுவீங்க. எங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு, நாங்க எப்படி மன்னிச்சோம்னா நானும் புக்கே எழுதுறேன். அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நம்பிக்கை துரோகி எல்லாம் கர்த்தர் என்ன மன்னிக்க வச்சிருக்கிறாரு லைஃப்ல. மன்னிச்சிட்டதுனாலதான் தைரியமா இந்த பணிப்பிடத்துல நின்று உங்ககிட்ட பேசுறேன். மன்னிச்ச அன்னைக்கு தான் கர்த்தர் என்னை விடுதலை பண்ணார். ஹல்லேலூயா. ஆமென். என்னைக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விடுதலை. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், மன்னிப்பு என்பது என்ன தெரியுமா? You are showing mercy. Mercy is a great character of Jesus. Jesus always want to show mercy. If you are a child of God, show mercy. Don't show hatred. Unforgiveness காட்டாதீங்க. அவங்களே மன்னித்து இரக்கப்பட்டு மன்னித்து விடுங்க. அததான் ஆண்டவர் சொல்றார். அப்ப எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும்? ஒன்னாவது, நம்ம அன்பை எப்படி இருக்கணும்? ஜெனுவினா இருக்கணும். இரண்டாவது, நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு தவறு செய்தவர்களுக்கு நாம் என்ன காட்டணும்? இரக்கம் காட்டணும். காட்டுறீங்களா? இறங்கி 2 வாங்குனா வாங்குவீங்க, ஆனா இரக்கம் காட்டுறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. எப்படி இறங்கி 2 வாங்க சொன்னா வாங்குங்க பாஸ், ஆனா அந்த ஆளுக்கு இரக்கம் காட்ட சொல்லாதீங்க. ஆனா இயேசு சொல்றார், என் பிள்ளைனா இரக்கம் காட்டி ஆகும். ஆமென். Do you know that one of the best places to get hurt in the world is in the church? ஆமென். உலகத்திலே சீக்கிரமாக காயப்படக்கூடிய சிறந்த இடம் எது தெரியுமா? தேவனுடைய திருச்சபை. இங்கதான் நிறைய ஹர்ட்லாம் நடக்கும். ஆமாவா இல்லையா? You hurt people and you get hurt by people. This is the best place to we learn about God in the church. And God has meant it that way. அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்கதான் நம்மளுக்கு நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்கள், நம்மை துக்கப்படுத்துகிறவர்கள் எல்லாம் என்ன நடக்கும் அதிகமா? சர்ச் ஹர்ட்னே ஒன்று இருக்குது பாத்தீங்களா? சபை துக்கப்படுத்துதல் அப்படிலாம் பேசுவாங்க. ஏன் சர்ச்சுக்கு போறது இல்லை? நீங்க பின்வாங்கி போயிடுங்க. I have church hurt. சர்ச்ல என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க. எங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் யாருங்க? பரிபூர்ணம் இல்லாத ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க உங்களை போல அன்பு செலுத்துங்க எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? ஹர்ட்டோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை ஹர்ட் பண்றவங்களுக்கு ஒருத்தன் வேணுமா வேணாமா? அவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன காயப்படுத்துறீங்க. யூ ஆர் ஏஞ்சல்ஸ். சொல்லுங்க, என்ன வேதனைப்படுத்தி இருக்கீங்க. தேவன் பார்வையில நீங்க ஒரு ஏஞ்சல். எஸ் எஸ், these people are teaching you valuable lessons in your life. ஹர்ட்னா என்னன்னு அவங்க தான் கத்து கொடுப்பாங்க. அப்பதான் நம்ம மத்தவங்களை என்ன செய்ய மாட்டோம்? ஹர்ட் பண்ண மாட்டோம்.
ஏன்னா அது ரொம்ப வலிக்கும். மத்தவங்க ஹர்ட் பண்ணா ரொம்ப வலிக்குது. ஆனா நீங்க ஹர்ட் பண்ணும்போது எப்படி? இன்னும் சொல்லுவாங்களே, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அதெல்லாம் கரெக்டா நம்மளுக்கு தெரியும். எது தெரியணுமோ அது தெரியாது நம்மளுக்கு. மத்தவங்க என்ன ஹர்ட் பண்ணிடக்கூடாது, ஆனா நீங்க ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படியா? அப்படி கிடையாது. பிறர் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை முதலாவது மத்தவங்களுக்கு செய். மத்தவங்களோட வேதனை படுத்தக்கூடாதுன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ மற்றவனை வேதனைப்படுத்தாத ஒரு சகோதரியாயிரும். முதல்ல you practice what you expect from people's life. அப்ப you must be a merciful person. அப்ப சபையில தான் அதிகமா ஹர்ட்லாம் நான் கேள்விப்படுறேன். People have high expectation from believers and love without barriers, and when they get hurt at church it is painful. சபைக்கு வரும்போது நம்மளோட எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருக்கு. எல்லாரும் என்ன நேசிக்கணும், என்னை யாரும் காயப்படுத்த கூடாது, யாரும் என்ன வேதனைப்படுத்த கூடாது. நீங்க வந்தீங்கன்னா நீங்க கேட்கறது எல்லாமே இங்கதான் கிடைக்கும். ஹர்ட், பெயின்ஃபுல் எல்லாமே இங்கதான் கிடைக்கும். ஏன் இது நடக்குதுன்னா, நம்ம எல்லாம் யாரு? பரிபூர்ணம் இல்லாத ஜனங்கள். Only God can love us perfectly. We cannot give perfect love, isn't it? Amen. நம்ம கிட்ட என்ன இருக்கு அதான் கொடுப்பேன். ஹர்ட் இருந்தா ஹர்ட் தான் கொடுப்பேன், லவ் இருந்தா லவ் கொடுப்பேன். சோ அவங்க கிட்ட என்ன இருந்துச்சோ அதை கொடுத்துட்டாங்க, நீங்க வாங்கிக்கிங்க. எதிர்பார்ப்பு வச்சது உங்களுடைய தப்பு. அவங்க இருக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். Amen. Praise the Lord. Many times our memories are full of hurts. Amen. நம்முடைய சிந்தை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில சபையில நடந்த சில சம்பவங்கள், ஜனங்கள் பேசின வார்த்தைகள் நம்முடைய மெமரியில இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல. ஆமாவா இல்லையா? உங்க மெமரி கார்டை கொஞ்சம் நம்ம வந்து சிபியூல போட்டு தட்டுனோம்னா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு வெளியில வந்துடும். கம்ப்யூட்டர்ல மெமரி கார்டு போடுறீங்களா, போன் மெமரி கார்டு போடுறீங்களா, ஆண்டவர் நமக்கு ஒரு மெமரி கார்டு வச்சிருக்கிறாரு. நீங்க நம்ம சிபியூல போட்டு தட்டுனோம்னா ஒவ்வொரு மண்டையில என்ன இருக்குன்னு வெளியில வந்துடும். நம்ம கண்ணே பிரிங்கி போயிடும் உள்ள என்ன வச்சிருக்கணும்னு பார்க்க. அவ்வளவு வச்சிருக்கிறோம் சப்கான்ஷியஸ்ல. That is obstructing you from loving people because you are full of hurt. உங்க இருதயம் முழுதும் எப்படி hurt. Some believers are like that touch me not plant. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொட்டாசினிங்கி. நான் சின்ன பிள்ளையில எங்க வீட்டு பக்கத்துல அந்த செடி ரொம்ப இருக்கும். நல்லாதான் நாங்க அந்த இலையில விரிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் போய் கையை வச்சு தப்புன்னு அது மூடிக்கும். சில விசுவாசிங்க தொட்டாசினிங்க சொல்லக்கூடாது, ஏசக்கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது, எது சொன்னாலும் சிலுங்குவாங்க. சிலுங்குனா பரலோகம் போக முடியாது. ஹலோ, சிலுங்கிலாம் போக முடியாது. நான் சொல்லிடுறேன் இப்படியே. சிலுங்காதீங்க. ஆண்டவர் சில பேரை வச்சு அந்த சிலுங்குற கேரக்டரை உடைப்பாரு. அதுக்கு சில பேரை வேணும். அவங்க தான் உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. They are angels. They are teaching you a lesson. எல்லாத்தையும் பாசிட்டிவா பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏஞ்சல், நெகட்டிவா பாத்தீங்கன்னா அது பேய். பக்கத்துல உட்கார்ந்துருக்கா பேய் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஐயோ இது சொல்லிச்சு, ஐயோ அது செஞ்சு, ஐயோ பின்னாடி வந்து இப்படி சொல்லிச்சு, இந்த முன்னுக்குள்ளது அப்படி சொல்லிச்சு. இப்படி பார்த்தா எல்லாம் பேய் கூட தான் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சுத்தி எல்லாம் ஏஞ்சல்ஸ். ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் சாயலை உண்டாக்குறதுக்கு கர்த்தர் அனுப்பின தேவதூதர்கள். நீங்க என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஏன்னா என் லைஃப்ல உங்கள மாதிரி தான். என்ன ஹர்ட் பண்ணவங்க எல்லாம் எனக்கு பேய் மாதிரி. அவங்களுக்கு ஜெபிக்க மாட்டேன், அவங்க சமைச்சுக்கிட்டே கிடப்பேன். ஆனா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், என்னோட குணங்களை மாற்றினார். ஹல்லேலூயா. ஹர்ட்னா என்ன, வேதனை என்ன, கேவலம்னா என்ன, அவமானம்னா என்னன்னு மற்றவங்க மூலியமா கர்த்தர் அதோட அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாரு. எனக்கு சொன்னாரு, இதை நீ மற்றவங்களுக்கு செஞ்சிடாதுன்னு சொன்னார். அது உன்னை எப்படி வேதனைப்படுத்துது. So somebody is teaching you some lesson. So தொட்டா சினிங்கியா இருக்காதீங்க சர்ச்சில். சொன்னா குத்தம், எந்திரிச்சா குத்தம், பார்த்தா குத்தம், பாஸ்டர் பேசினா குத்தம், பாஸ்டர் பேசலனா குத்தம், பாஸ்டர் வந்து கை குடுக்கனா கத்தணும், கை குடுக்கலனா குத்தம். என்னங்க இது? நம்மளாம் வளர்ந்த கிறிஸ்தவங்க இல்லையா? ஏமேன். மெச்சுவர்ட் கிறிஸ்டியன் ஆகணும். தொட்டா சினிங்க மாதிரி இருக்கக்கூடாது, மெச்சுவர்ட்டா இருக்கணும். அதனால கர்த்தரோட வார்த்தையில வளரணும்னு நான் சொல்றேன். ஏன் தொட்டா சினுங்கிறீங்க தெரியுமா? சத்தியம் இல்ல, சரக்கு இல்ல உள்ளுக்கு. அதனால சினிங்கிட்டே கிடக்குறீங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி, சும்மா சும்மா சிறுங்க அந்த மாதிரி. ஆனா நம்ம வளரணும் என்று வேதம் சொல்லுகிறது. They don't want to go near anybody or trust anybody. நடந்த சம்பவங்களை என்ன செய்ய, யாரையும் நம்ப மாட்டீங்க, யாருக்கிட்டயும் போறதுக்கு பயப்படுறீங்க. So scared. சபைக்கு தான் வரீங்க, சபைக்கு தான் வரீங்க. ஆனா சபையில சில பேர் கூட கிட்ட போக மாட்டீங்க, பேச மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. அவங்க இப்படி வந்தா நீங்க இப்படி போவீங்க, அவங்க அப்படி வந்தா நீங்க இப்படி போவீங்க. உங்க வேஸ் தார்மாரா ஓடும், வேசிக்கே தலை சுத்தி போயிடும். இது எங்கதான் போகுது? ஏன்னா நம்பிக்கை இல்ல. You don't trust them, isn't it?
Do you know that we have hurt others, broken promises, wronged our loved ones unknowingly or knowingly, and we expect to be forgiven? என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னா, மத்தவங்க நம்மள வேதனைப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க, அவாய்ட் பண்றீங்க. ஆனா நீங்க மறந்துட்டீங்க, நீங்களும் சிலரை காயப்படுத்தி இருக்கிறீங்க, வேதனைப்படுத்தி இருக்கிறீங்க. நீங்களும் சில பேரை ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறீங்க. பண்ணிருக்கிறீங்களா இல்லையா? நீங்க என்ன அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நானா செஞ்சிருக்கிறேன், நான் பாவிதான். நம்ம செய்யணுமா இல்லையா? ஆனா நான் செய்யும் போது அந்த சகோதரி என்ன மன்னிச்சிருந்தோம். ஆனா அந்த சகோதரி செஞ்சா மன்னிக்க முடியாது, என்னால ரொட்டாசினி. ஏன்னா we are equally wrong and we expect forgiveness. When others do that to us, God wants us to equally forgive them. மற்றவர்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. ஹalleluya, praise the Lord. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தவறு செய்தவர்களை நீங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்னாவது உங்களோட அன்பு உண்மையா இருக்கணும், இரண்டாவது நீங்கள் இரக்கம் காட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். Don't be judgmental but be merciful, quick to forgive. சீக்கிரத்துல ஒருவரை மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களை செய்தீங்கன்னா நான் சொல்றேன், நிச்சயமா நீங்க யாரை வேணாலும் நேசிக்கலாம். Amen. Finally, it's not easy to live that way apart from God. It is impossible. But நான் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும், செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. நீங்க சொல்றீங்க பாஸ்டர், இந்த பொம்பளை 10 தடவை மன்னிச்சாலும் 10 தடவை எனக்கு கடுப்பு ஏத்திக்கிட்டே இருக்கு. பேதுரு வந்து கேட்டாரா இல்லையா, ஒருத்தனை எத்தனை நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும்னு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? 70 தடவை. அப்படின்னா 7 times 17 எவ்வளவு? 490. இந்த பொம்பளை 10 தடவை தான். இன்னும் உங்களுக்கு 480 times இருக்கு மன்னிக்க. உங்களுக்கு தான் mercy ரொம்ப தேவை. உங்களுக்கு இன்னும் 480 times மன்னிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். Amen. மன்னித்துக் கொண்டே இருங்க, அதுதான் நம்முடைய அழைப்பு. Amen. Praise the Lord. So how does God teach us to love? By putting us around unlovely people. Amen. எப்படி அன்பு செலுத்துவதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்னா, நம்மை சுற்றிலும் அன்பில்லாதவர்களை வைத்து தான் அன்போட வேல்யூ சொல்லி கொடுப்பாரு. Amen. நம்மை சுற்றி அன்பில்லாதவர்களை வைத்து அன்பினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதனால உங்களை சுற்றி அன்பு செலுத்துறவங்களா எப்போதும் ஆண்டவர் வைக்க மாட்டார், முள்ளுல தான் வைப்பாரு, நெருப்புல தான் வைப்பாரு. Hallelujah. Praise the Lord. Amen. There is no other way to learn to love. If you only hang around nice, sweet, fun people, you will never learn to love. எப்போதும் உங்களை நேசிக்கிறவங்க கூட நீங்க சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மையான அன்பை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. உண்மையான அன்பனை எப்பொழுது காணலாம்? உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம். ஆபத்து வந்தானா அது நண்பனா வன்பனான்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு உங்களை பிடிக்காத ஒரு நாள் வரும் உங்க நண்பனுக்கு, அன்னைக்கு அவங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல, சபையிலே உங்களை பிடிக்காத, உங்களை வெறுப்பேற்றுகிற, உங்களுக்கு கசப்பு உண்டாக்குற ஆட்களை வேண்டுமென்றே கர்த்தர் சேர்த்து வச்சிருக்கிறார். ஏன்னா அன்போட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. கிறிஸ்துவோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு அங்கதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சார்ஜ் கொடுப்பாரு. நான் முதல்ல சொன்னல 10 தடவை ஒருத்தங்க நான் மன்னிச்சுட்டேன், இன்னும் அப்படியே இருக்காங்க பாஸ்டர் நீங்க எனக்கு சொல்றீங்க. நான் சொல்றேன், இன்னும் 480 தடவை அவங்களுக்கு mercy காட்டுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நான் சொன்னா எப்படி பாக்குறேன், நான் எப்படி பாக்குறேன் நீங்க பாருங்க. I'm not talking about the person who was wrong. I'm talking about the person and the opportunity to show mercy 480 times. You can be either that person or you can be either this person. You decide who you want to be today. விளங்குதுங்களா? மன்னிப்பு வந்து பயங்கரமான ஒரு காரியம் தெரியுங்களா? That's why God has some of you in marriages to some very difficult people. திருமணத்துல கூட பாருங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இருக்கும். ஆமா இல்ல, சண்டை வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? சண்டை வருமா வராதா? கணவன் மனைவிக்கு வரலன்னா அது திருமணமே கிடையாது. சண்டையே போடாதவங்க கணவன் மனைவியா இருக்க முடியாது. அது என்னன்னு எனக்கு தெரியல. வருதா இல்லையா? அதுக்காக நீங்க வீட்டை விட்டு ஓடி போயிருவீங்களா? பேசாம இருப்பீங்களா? புருஷனுக்கு சமைச்சு போடாம இருப்பீங்களா? வைஃபை கவனிச்சுக்காம இருப்பீங்களா? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பா எல்லாம் கரெக்டா செய்ய தெரியல. இதுவும் உங்க குடும்பம். இங்கேயும் அப்படிதான் அனுசரிச்சு போகணும். ஹல்லேலூயா. இங்கேயும் அப்படிதான் அனுசரிச்சு போகணும். ஏன்னா ஆண்டவர் அவருடைய குடும்பத்துல உங்களை வைத்து இருக்கிறார். Amen. That's why you are working around some people you don't particularly like. உங்களுக்கு பிடிக்காத சிலரோட ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை வச்சிருப்பார். அதுல கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறாரு, உங்களுடைய கேரக்டரை மாத்த போறாரு. ஆனா நம்ம என்ன செய்வோம்?
உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ தயவுசெய்து நீ உன்னை பாரு, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. You can only learn to love by being around hard to love people. நேசிப்பதற்கு, அன்பு செலுத்துவதற்கு கஷ்டப்படுறவங்க மத்தியில இருந்தாதான் அன்போட நடிவை கத்துக்க முடியல. கத்துக்கவே முடியாது உங்களால. அதனால்தான் சில நேரங்கள்ல சபைகளிலேயே நாம் சிலரை நேசிக்க முடியாத அளவுக்கு சில காரியங்கள் சேட்டை பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்கதான் சரியான இடம் நான் யாருன்னு நீ வெளிப்படுத்துறதுக்கு. அவன் கசப்பை கொடுத்தா நீ இனிப்பை கொடு. ஹல்லேலூயா. அவன் துக்கத்தை கொடுத்தா நீ சந்தோஷத்தை கொடு. ஹல்லேலூயா. praise the Lord. You must exchange the love of God, the characters of God, the nature of God with the people who are living with you inside the church. சபைக்குள்ளேயே அந்த பண்புகள் நமக்குள்ள வளரணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And God is the one who arranged it. நீங்க நினைக்கலாம், சர்ச்சுக்கு வந்து கூட சண்டை, சர்ச்சுக்கு வந்து கூட என்னை ஹர்ட் பண்றாங்க, சர்ச்சுக்கு வந்து கூட காசிப் பண்றாங்க. நான் ஒன்று சொல்லட்டா, ஆண்டவர் சொல்லுகிறார், சபை வந்து ஒரு மரம் போல. இந்த மரத்துல கிளைகளை அவரே கொண்டு வந்து சேர்க்கிறாராம். Who come and put the branches on the trunk? It is God. So some branches are கடுப்பு ஏத்துறான், some branches are hypocritical, some branches are gossiping, but God put them there for a purpose. ஏன்னா அவங்களை மாத்தணுமா இல்லையா? அப்ப யார் மூலியமா மாத்துவார்? என்ன வச்சு உங்களை மாத்துவாரு, உங்களை வச்சு என்ன மாத்திடுவார். என்ன வச்சு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு, உங்களை வச்சு எனக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு. நம்ம எல்லாமே ஈக்குவல் தாங்க. காரணமா தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இங்க வைத்திருக்கிறார். We may be imperfect, but the God that I serve is a perfect God. Hallelujah. Amen. நாம் யாரும் பரிபூர்ணர் அல்ல, நம்முடைய தேவன் பரிபூர்ணம் உள்ள தேவன். Amen. Praise the Lord. It is not about the people you like or don't like. It is all about God. சபைக்கு வரும்பொழுது எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிக்காதவங்க இங்க முக்கியம் கிடையாது. நான் சபைக்கு வருவது கர்த்தருக்காக. கர்த்தர் யாரெல்லாம் இங்க வச்சிருக்கிறாரோ அவங்களை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் அன்பு செலுத்தி ஆகணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். செய்ய முடியுமா? இருந்து டிஎம்சி ஜேடி இன்றைக்கு ஒரு ரிவைவல் உங்க லைஃப்ல வரப்போகுது. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். இந்த இடத்துல அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார், சுபாவங்களை மாற்ற போகிறார். சண்டையெல்லாம் போகி பெரிய சமாதானம் இங்க வரப்போகுது. உங்க மத்தியில இருக்கிற கசப்பு போய் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த இடத்துல கொடுக்க போகிறார். இது எப்ப நடக்கும்னா, நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்களோட குறைகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன், மாற்றும் நீங்க உங்க வாயில சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாயாலே ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. Hallelujah. Praise the Lord. Until you see that and come to believe and rest upon it, you will never have the sort of brotherly love that really goes the distance. Amen. சபைக்கு வருவதோட நோக்கம் தேவனுக்காக வருகிறேன் என்ற எண்ணத்தோட நீங்க வருவதற்கு கற்றுக்கொள்கிற வரைக்கும் இங்க உள்ளவங்களும் உங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க. என்னைக்கு நான் தேவனுக்காக சபைக்கு வருகிறேன், இது தேவனுடைய சபை, நீ கர்த்தருக்காக வருகிறதுனால கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை நேசிக்கிற போல நான் நேசிக்கணும்ன்ற அறிவு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த இடத்துக்கு வரும்போது யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் கிறிஸ்துவின் அன்பை பரிமாற நீங்க ஆயத்தமா இருக்கீங்க. You be ready to show the love of God instead of hatred. So when you come to church, come with the intention, come with the thought that you are coming here for God. யாருக்காக வரீங்க? யாருக்காக வரீங்க? கிறிஸ்துக்காக வரீங்க. என்ன நடந்தாலும் யார் பொறுப்பு? கர்த்தர் பொறுப்பு. ஆனா என்னோட வேலைன்னா அவரை நேசிக்கிற போல எல்லாரையும் பாரபட்சம் இல்லாம நேசிக்கிறாரு. என்னோட வேலை, என் வேலையை கரெக்டா செய்யணும். ஆண்டவர் வேலையை ஆண்டவர் கரெக்டா செய்வார். Hallelujah. Praise the Lord. And so with God said, we will never stop learning, never stop believing, never stop serving, and we will never stop standing for the truth. Amen. இப்படி நீங்கள் சபைக்கு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மற்றவர்களை நேசிப்பதற்கு நீங்க தடை செய்ய மாட்டீங்க, தேவனை விசுவாசிப்பதற்கு தடை செய்ய மாட்டீங்க, நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க, நீங்க சத்தியத்தில் நிலைத்திருப்பதிலிருந்து பின்வாங்கி போக மாட்டீங்க. Hallelujah. Praise the Lord. Amen. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்பின செய்தி இதுதாங்க. இங்க என்ன குறையுது அப்படி சொன்னா, அன்பு செலுத்துறீங்க, உங்களோட அன்புல சுத்தம் இல்ல, ஜெனுவின்னஸ் இல்ல, ஊக்கமா அன்பு செலுத்த மாட்டீங்க, உண்மையா அன்பு செலுத்த மாட்டீங்க. நான் சொல்ல கிடையாது, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. உங்க பாஸ்டரி எனக்கு தெரியாது, இந்த ஆர்கனைசரை முன்னுக்கு பின்னுக்கு
வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. கோஆர்டினேட்டரையும் போன்ல தான் நான் பேசி இருக்கிறேன். பாஸ்டர் உங்க பேர் என்ன, நீங்க இந்த சர்ச்சில் இருக்கீங்க, இவ்வளவுதான் எங்களுக்குள்ள உள்ள கம்யூனிகேஷன். ஆனால் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியம். நான் பேசுறதா உண்மையா பொய்யா நீங்க சொல்லிருங்க. இல்லைன்னா ஆண்டவர் பேச மாட்டார். ஏன்னா அவர் சபையை குறித்து அவருக்கு அக்கறை இருக்கு, அவர் பிள்ளைகளோட வாழ்க்கை குறித்து அவருக்கு அக்கறை இருக்குது. ஹல்லேலூயா. இது அவருடைய குடும்பம். இந்த குடும்பம் எப்படி நடத்தணும்னு அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறார். அதை தவறாக நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆமென். சிஸ்டர் இனிமே என்ன ஹேட் மீன் சொல்லுவீங்களா? நீங்க நான் ஹேட்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? லவ். பாத்தீங்களா நான் சொல்றது? இது எப்படி வந்துச்சு? சத்தியம் உங்களுக்கு போயிருக்குது. நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அதே போல நான் எப்படி இருந்தாலும் நான் அவங்களை நேசிப்பேன். பாத்தீங்களா? இதாங்க சொல்ற, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு உண்மையா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உன்னால நேசிக்க முடியுமா? கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நில்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு 5 minutes வேலை கொடுத்து பாருங்க. 5 minutes சொல்லி sincerely in the presence of God we are going to do something. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கார். கர்த்தரோட வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட திட்டம் தெளிவா பேசி இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு சுகம். ஹல்லேலூயா. இங்க எதெல்லாம் முதல்ல வந்து ஜெபிக்கும் போது சொன்னாங்க, ஆண்டவரே அநேக தேவையோடு வந்திருக்கோம், ஆனா பிரச்சனைகளோடு வந்திருக்கோம், நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கோம். அதெல்லாம் சந்திக்கிறது சாதாரண காரியம். கர்த்தருக்கு இட்ஸ் நத்திங் டு காட். பட் are you willing to obey God today? கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்க ஆயத்தமா? ஆயத்தமா? ரெடியா? டிஎம்சி ஜெபி ரெடியா? ஒரு 3 சபை இங்க இருக்குது நான் கேள்விப்பட்ட சிஸ்டர் சொன்னாங்க. ஒரு காரியம் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த இடத்துல உங்களுக்கு யார் மேலையாவது கோபம் இருக்கு, நீங்க இன்னும் மன்னிக்கல, கசப்பு இருக்கு, ஒப்புரவாகல, ஆமென், உண்மையிலே நீங்க கர்த்தரோட வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்ப்படியறீங்க, நீங்க உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுங்க. எனக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாக்காளியை விட்டு வெளியில போங்க. 5 நிமிஷம் தான் கொடுப்பேன். I'm not giving you more time. 5 minutes. Get out of your chair. Go to that person. Say sorry or say I forgive you. Hug them and say I love you with the love of Jesus. Go. This is the right moment. கர்த்தர் சொல்லும்போது நீங்க செஞ்சீங்கன்னா பயங்கர விடுதலை நடக்க போறீங்க. போங்க, உங்க நாக்காளியை விட்டு போங்க. பாருங்க, ஒருத்தங்க கோவிக்கிறதுக்கெல்லாம் வெட்கப்பட மாட்டோம், ஒருத்தங்க மன்னிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். போங்க, நாக்காளி விட்டு போனதா ஏசு வருவார். ஓ, நீங்க எல்லாரும் கூட ரொம்ப சமாதானமா இருக்கீங்க போல இருக்குது. ஆஹா, பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்க ஒருத்தங்க. அவங்க மேல யார் கடுப்பா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஓகே தான் இல்ல? உண்மையிலே நான் சொல்றேன், உண்மையிலே கிறிஸ்துவை நீங்க நேசித்தால் உங்களுடைய நாற்காலிகளை விட்டு வெளியில போங்க. அதுதான் உடைக்கிறது. நீங்களா உடைக்காத, வெளியில போங்க. ஐயோ, மத்தவங்கள கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. இங்க வந்து வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. இந்த சபை கட்டப்படணும், உங்க வாழ்க்கை கட்டப்படணும், உங்க திருமணம் கட்டப்படணும், உங்க குடும்பம் கட்டப்படணும். தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா தேவன் சொல்லுகிற காரியத்தை பிராக்டிகலி செய்யணும். இன்னைக்கு பிராக்டிகல் மெசேஜ் தான் கொடுக்க வந்திருக்கேன். தியாலஜி பேச வரல. நினைங்க, உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு ஆண்டவர் முடிவு கொடுத்திருக்காரு. சில தீர்மானங்களை எடுத்து பிராக்டிகலி நீங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க, யாரும் கண்ணு திறக்க கூடாது. சில பேருக்கு கண்ணை திறந்து மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறதே ஒரு மினிஸ்ட்ரி. கண்ணை மூடுங்க, அப்பதான் நல்லா கண்ணு ஆந்த மாதிரி திறந்துருவீங்க. நீங்க கண்ணை எல்லாம் மூடுங்க. கண்களை மூடி தேவன் பயத்தோடு கர்த்தர் உள்ளத்துல கட்டாயம் பேசி இருப்பார். இந்த சகோதரியோடு நீ இன்னும் உபரவாகல, இந்த சகோதரன் மீது உனக்கு கசப்பு இருக்கு, ரொம்ப பாசம் மேல கூட உங்களுக்கு கோபம் இருக்கலாம், சொல்லியிருக்க மாட்டீங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. போங்க, உங்க இடத்தை விட்டு வெளியில போய் உண்மையிலே கிறிஸ்து மேல உங்களுக்கு அன்பு இருந்தா போய் ஒப்புரவாகுங்க. மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. I give you only 5 minutes. If you really want deliverance, உண்மையிலே உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், நீங்க உண்மையிலே கர்த்தரை நேசிக்கிறீங்கன்னா இன்னைக்கு போய் அதை உடைங்க. வெளியில போங்க, உங்க நாக்காளி விட்டு வெளியில போங்க. போக ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுற உங்க லைஃப்ல. நீங்க போகாத வரைக்கும் ஒண்ணு நடக்காது. நீங்க பாக்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி நிப்பீங்க, ஆனா உள்ளுக்க கசப்பு இருக்கும், உள்ளுக்க பொறாம இருக்கும், சண்டை இருக்கும், விரோதங்கள் இருக்கும், பகைகள் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். So don't cheat yourself. Come on church, we all are ladies, we are very gentle people, right? You want God to bless you? Move out from your chair. Don't open your eyes. கண்ணை திறக்க வேண்டாம். யாரு கண்ணை திறக்க வேண்டாம். யாரு போறாங்க வராங்க நீங்க பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். Okay, 5 minutes only I'm going to give you.
Those people who really step out from your chair, I tell you today, there's going to be acceleration in your life. God is going to honor you for what you are doing. ஒருவேளை நீங்க அவங்கள வேதனைப்படுத்தி இருப்பீங்க, அல்லது இன்னொரு கேட்டகரி இருக்கும். அவங்க உங்ககிட்ட மூஞ்சி திருப்பிக்கிட்டே போவாங்க, ஆனா உங்களுக்கே தெரியாது நீங்க என்ன செஞ்சீங்கன்னு. அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க மனதுல தெரியுது, அந்த சிஸ்டருக்கு மேல ஏதோ கசப்பு இருக்குது போல, சரியா என்கிட்ட பேச மாட்டாங்க, கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கட்டாயம் நீங்க போய் கேட்டு தெரிஞ்சு அதை ஒப்புரவாகும். Even if you don't know why they are hurt, if you feel that they feel offended, go out of your chair and say, sister, if I have offended you, forgive me. எனக்கு தெரியல, என் மேல ஏதோ வருத்தமா இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஃபீல் பண்றேன், என்னன்னு தெரியல, but I want to ask for forgiveness. Please forgive me. சொல்லுங்க. 5 நிமிஷம் தான், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, நான் முடிக்க போறேன். Only 2 more minutes. If you really love Jesus, get out of your chairs. Please ladies, go out of your chairs. God is doing something in this place. இந்த இடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். ஓ சத்துருவானவன் உங்களுடைய இடத்துல இருந்து நகர விடாதபடி உங்களை தடை செய்கிறார். விசுவாசத்துல போங்க வெளியில. Go out. Let all the bitterness come out from you. Let God heal you. கர்த்தர் உங்களை சுகப்படுத்தட்டும், கர்த்தர் உங்களை விடுவிக்கட்டும். நீங்கள் அப்படி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரியதொரு விடுதலை உங்க வாழ்க்கையில கொடுப்பார். எனக்கு நிச்சயமாகவே இன்னைக்கு தேவனுடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். Don't stand with the bitterness. Go. It is not the character of God. கசப்பு ஆண்டவரோட கேரக்டர் இல்ல, பொறாமை கர்த்தரோட கேரக்டர் இல்ல, மன்னிக்க முடியாத சுபாவம் இயேசுவோட கேரக்டரே கிடையாது. அன்பு மட்டும்தான் கிறிஸ்துவோட கேரக்டர். இங்க இந்த அன்புக்கு மட்டும்தான் கர்த்தர் அடிபணிவார். இன்னைக்கு நீங்க போய் ஒப்புரவாகுங்க. உங்களுக்கு இன்னும் 2 நிமிஷம் தரேன், போங்க. சில நேரத்துல நம்ம பயப்படுவோம், ஐயோ நான் போய் மன்னிப்பு கேட்டேன்னா அவங்க என்ன மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களா, அது உங்க பிரச்சனை கிடையாது. மன்னிப்பு கேட்க சொல்றது கர்த்தர், அதை கேட்கறது மட்டும்தான் அவங்க வேலை. அவன் கொடுக்குறானா இல்லையா, அது அவன் பிரச்சனை. எனக்கு அதை பத்தி கவலை எல்லாம் கிடையாது. ஆண்டவர் வார்த்தைக்கு நான் கீழ் பண்ணினேன், அது மட்டும்தான் என்னுடைய வேலை. போங்க. 2 நிமிஷம். இந்த 2 நிமிஷம் ரொம்ப crucial, very important moment in your life. Move by faith. The Spirit of God is moving here. I know that. கர்த்தருடைய ஆவியானவர் இருதயங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த ராத்திரி வேளையில. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில சுகம், கட்டுகள் அறுக்கப்படுகிறது நான் பார்க்கிறேன். Many chains are being broken in this place. Hallelujah. Let us glorify God. தேவனுடைய இடத்துல மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் இந்த ராத்திரி வேளையில. தேவ நாமம் மகிமைப்படும் போது கர்த்தர் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அவருடைய ஜனங்களை கர்த்தர் விட்டுவிட்டு கர்த்தர் அவர்களை பெருமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். போங்க, போய் சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. அல்லது ஒருவேளை என்ன அறியாம நான் உங்களை வேதனைப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. I want to love you with the love of Jesus. கிறிஸ்துவின் அன்பினால் உங்களை அன்பு கூற நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I will love you with the love of Jesus ன்னு சொல்லுங்க. கர்த்தர் அநேக உள்ளங்களை உடைக்கிறார், அநேக கசப்புகளை இந்த இடத்துல எடுத்து போடுகிறார். உங்க வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கிற அநேக வியாதிகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நீங்கள் மன்னிப்பு கேட்கிற வேளையிலே உடைய சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஓ Father, we give you glory. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நுகங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார், ஓ அநேக நுகங்கள் உடைக்கப்படுகிறது, சிந்தையிலே நுகங்கள் உடைக்கப்படுகிறது, இருதயத்தின் அந்தகாரங்கள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அநேகருடைய உறவுகளை கர்த்தர் சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God is actually reconciling many relationships. The broken relationship is being reconciled in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்கள்ட்ட திட்டம் தெளிவுமாக இன்னைக்கு பேசி இருக்கிறாருங்க. இவ்வளவு தூரம் இந்த ஒரு சர்வீஸ்க்காக என்ன கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா, He has a purpose for this church. God loves this church. ஆண்டவர் இந்த சபையை நேசிக்கிறார். Amen. கர்த்தர் இந்த சபையின் ஜனங்களை நேசிக்கிறார். இந்த டிஎன்சி ஜேவியை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இருக்கிறது. சத்துருவானவர் அதை உடைக்கும்படியாக, ஜனங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்கும்படியாக அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில பெண்களாகிய உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நுகங்களை உடைக்கிறார், பிரிவினைகளை எடுத்து போடுகிறார். அநேகருடைய இருதயத்திலே கசப்பை கர்த்தர் எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய உறவுகளை சீர்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன் இந்த இடத்துல. ஓ தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Let us thank the Lord from the bottom of our heart. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரே
கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, அதே வண்ணமாக உன் சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் நீ தேவனை நேசிப்பது போல நீ நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அன்பை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் பலப்படுத்த நம்ம ஒப்புக்கொடுப்போம். சொல்லுங்க, ஆண்டவரே தேவ அன்பு எனக்குள்ளாக அதிகரிக்கட்டும். Father, I pray that the love of the Father Lord shall be increased in my life. என் வாழ்க்கையிலே ஆண்டவரே அதிகமாக தேவ அன்பை ஊற்றும் ஆண்டவரே. அப்பாவுடைய இருதயத்தை அன்பினாலே நிரப்பும் ஆண்டவரே. எங்க உண்மையிலே நான் சொன்ன மாயாஜாலம் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வரும்போது ஜெனிவினா வரும். உங்க இருதயத்தை கர்த்தர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். இந்த வாழை வேளையில நீங்க இருக்கிறவனமா கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. அப்படியே தேவ அன்பு இன்னைக்கு உங்களை நிரப்ப போகுது.